தமிழ்நாட்டினோட 7,65,00,000 மக்களுக்கும் காலை வணக்கம். முத்துவேல் கருணாநிதி, ஸ்டாலின் உதயநிதி பேரன் இருவரும் இந்த 4.5 ஆண்டு காலமாக மக்களுக்கு கல்வி திட்டம், நோட்புக் திட்டம், லேப்டாப் திட்டம், சைக்கிள் திட்டம், ரூடிஸ் திட்டம், ஹேண்ட்பேக் திட்டம், குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபா, 6வது வரைக்கும் 1000 ரூபா, காலேஜ் போனாலும் கவர்மெண்ட் காலேஜ் போனாலும் 1000 ரூபா, இந்த மாதிரி திட்டங்கள். பெண்களுக்கு மகளிர் உரிமை, மகளிர் லோன், மகளிர் கூட்டுறவு லோனு, மாதம் ரேஷன் கார்டுக்கு 1000, ஓஏபிக்கு 1500, ஊனம்பற்றைகளுக்கு 1000, 2000, மக்களுக்கு ஏழை மக்களுக்கு எந்த 50 ஏக்கரை காட்டுக்காரனாக இருந்தாலும் எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி மாதம் 1000 ஓஏபி. இத்தனையும் வாரி வழங்கினேன் என் முத்துவேலு கருணாநிதி ஐயாவுக்கு. அவர் தான் கடவுள். இது வரைக்கும் வந்த முதலமைச்சர் எங்கள் பெரிய தளபதி கலைஞர் ஐயாவை கூட இந்த மாதிரி திட்டங்கள் வைக்கல. மக்களுக்கு நீ விடிய எங்கள் தளபதி ஐயா உழைக்கிறார். சிந்திச்சு இந்த திட்டமெல்லாம் மீண்டும் உங்களுக்கு உயர்ந்து வரவேணும்னா உதயசீரன் சின்னத்தில் ஓட்டு போட்டு இந்தியா தமிழ்நாட்டு மக்களை கெஞ்சி கேட்குறேன். இரு காலையும் தொட்டும் கும்பிட்டு கேட்குறேன். எங்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கும் எங்கள் ஸ்டாலின் ஐயாவுக்கும் உதயசீரன் சின்னத்தில் வாக்களிங்க ஐயா. எத்தனை திட்டங்கள் படிக்க கூட கட்சிக்காரனை கூட மனசில் வரமாட்டேங்குது. இப்படி தான் அந்த மனுஷன் உட்காந்து பட்ஜெட்டில் போட்டாரா சண்டாலா பாவி. பார்லிமெண்ட்டில் எப்படி தான் நிறைவேற்றுறாரோ தெரியல. எப்படி தான் இந்த திட்டங்களை சிந்திச்சு போடுறாரோ எனக்கு ஒன்றும் புரியல. சொல்ல முடியாத 500 கோரிக்கையா, 4.5 ஆண்டில் 500 சகாயமா, 500 திட்டங்களை இலவச திட்டங்களா, இத்தனை ஏழை பாளையம் கையேந்தி பார்க்குது. சர்வ கட்சியும் அனுபவிக்குது. இந்த திட்டங்களை இவரை விட்டால் எந்த கொம்பனாலையும் கொண்டாட முடியாது. இந்த திட்டத்தை யார் ஆட்சிக்கு வந்தாலும் மண்டையை பிச்சுக்கு வேணும். எங்கள் சலபதிக்கு மட்டும்தான் விளக்க தெரியும், அதை நீக்க தெரியும், அதை வருமானத்தை கொண்டு வந்து சேர்த்த தெரியும். மக்களுக்கு யாருக்கும் இல்லைங்காத வழங்க தெரியும். அவரை ஒரு சாதாரண இல்லை, கலைஞர் ஐயா மூளையில் 100 கிராம் சேர்த்து வளர்ந்துருச்சு. 100 கிராம் சேர்ந்து வளர்ந்துருச்சு அந்த மூளை சாதாரண மூளை இல்லை. மக்களுக்கு இத்தனை திட்டத்தை வளர்த்தி வச்சு கடைசியில் 234 தொகுதியிலையும் எங்கள் உதயநிதி, இங்கே ஸ்டாலின் ஐயாவும் 200 தொகுதி வென்று மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இந்த ஏழை எளிய மக்களுக்கு, இந்த எதிர்கட்சிக்காரருக்கு எல்லா திட்டங்களும் எல்லாம் நிறைவேற்றுவார். எல்லாம் பணத்துக்காக அந்த கட்சியில் கூட்டு, இந்த கட்சியில் கூட்டு, நான் பொழைச்சா போதும், நான் தப்பிச்சா போதும்னு நிறையா கூட்டு போட்டுக்கிட்டு போயிட்டாங்க. ஐயா திட்டத்தை கொண்டு வரது அந்த காலத்தில், பெரியார் காலத்தில், அண்ணா காலத்தில், காமராஜா காலத்தில், கலைஞர் காலத்தில், எம்ஜிஆர் காலத்தில், ஜெயலலிதா காலத்தில் கூட இத்தனை திட்டம் வரல ஐயா. இந்த 5 வருஷத்தில் 200 ஆண்டுகளாக நடந்த நிலமை நிறைவேறி இந்த 4.5 வருஷத்தில் நிறைவேற்றிருக்கிறார். அவருக்கு உதயசீரன் சின்னத்தில் போடுங்க ஐயா. அந்த மறக்காமல் நீங்கள் இன்னமும் ஈக்கே பிரச்சனை வைங்க, எந்த கட்சிக்காரராக இருங்க, திட்டங்கள் நல்லா கொண்டாந்த மகராசனுக்கு பெருவாரியான ஓட்டு வைத்து இதில் உதயசீரனில் போட்டு தமிழ்நாடு முழுக்கும் இந்த 7,65,00,000 மக்களும் மனவாடு பார்க்காத, கட்சி பார்க்காத உதயசீரன் சின்னத்தில் போட்டு மீண்டும் ஒரு 5 ஆண்டுகள் ஒரு வல்லரசு நாடாக ஆக்குறார். இன்றைக்கி அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக ஆக்குவார். அவருக்கு உங்கள் உதயசீரன் சின்னத்தில் ஓட்டு போட்டு இந்த ஈக்கோ பிரச்சனை பார்க்காதீங்க, இதை பார்க்காதீங்க. சர்வ கட்சிக்கும் தானே ஓஏபி வழங்குறாரு, சர்வ கட்சிக்கும் தானே பென்ஷன் வழங்குறாரு, சர்வ கட்சிக்கும் தானே எல்லாத்துக்கும் இது இலவசம் கொடுக்குறாரு. ஏன் இப்படி பார்க்குறீங்க? இதை விட முதலமைச்சர் உலகத்தில் யார் உனக்கு கிடைக்கா? அதனால் அவருக்கே போட்டு ஓட்டை போட்டு 200 தொகுதி தனி மெஜாரிட்டியில்